தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிறகு திமுகவில் இணைகின்றார். தேர்தலுக்கு பிறகு திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது இவருக்கும் தேசிய தலைமைக்கும் சரியான புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திமுகவிடம் கூட்டணி வைக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை அழுத்தம் கொடுத்தார். ராகுல் காந்தியோ தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என கூறினார். ஆனால் செல்வ பெருந்தகை கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக திமுகவுடன் கூட்டணி வைத்தார். ஆனால் தகுந்த மரியாதை இல்லை. தற்போது வெளிவந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என கூறுகிறது. ஆக வரலாற்று பிழை செய்து விட்டோமோ என ராகுல் காந்தி வருத்தப்படுகிறார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்திருந்தால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கணிசமான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருப்பார்கள், காங்கிரஸ் காலூன்ற வாய்ப்பு கிடைத்திருக்கும் என கருதுகிறார். செல்வ பெருந்தகை பேச்சை கேட்டு காங்கிரஸ் வீழ்ந்து விட்டதாக வருத்தப்படுகிறார். ஆகவே தேர்தலுக்கு பிறகு தமிழக காங்கிரஸ் தலைவரை மாற்ற முடிவு செய்துள்ளார் ராகுல் காந்தி. ஆனால் செல்வ பெருந்தகையோ திமுகவிற்கு தாவ திட்டமிட்டுள்ளார். தேர்தல் முடிந்தவுடன் அவர் திமுகவில் இணைய போவதாக கூறப்படுகிறது. செல்வ பெருந்தகை வருகையை மு.க. ஸ்டாலின் ஆவலோடு காத்திருக்கிறார். செல்வ பெருந்தகை ஏற்கனவே 4 கட்சிகளில் இருந்தவர். புரட்சி பாரதம், புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தை கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகளில் இருந்து கட்ட பஞ்சாயத்து மற்றும் சமூக விரோத செயல்கள் செய்தவர். இவர் லண்டனில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்லூரி ஒன்று நடத்துகிறார். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் 5வது முறையாக தாவியுள்ளார். இப்பொழுது 6வது முறையாக திமுகவுக்கு தாவ திட்டமிட்டுள்ளார் செல்வ பெருந்தகை.